நீங்க ஒரு காலேஜ் போற ஸ்டூடெண்ட்டாவோ இல்ல அவங்களோட பேரண்டாவோ இருந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்தோட டாப் ஆடிட்டிங் ஃபர்ம்ஸா இருக்கிற KPMG, Deloitte, BCG இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அவங்களோட கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ரொம்பவே மாத்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் 400 காலேஜஸ்ட விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வெறும் 40 to 50 காலேஜஸ் தான் விசிட் பண்றாங்க. அந்த 50 காலேஜஸ்மே பெரிய சிட்டிஸ் இல்லாம இப்பெல்லாம் ஸ்மால் சிட்டிஸ்ல இருக்க காலேஜஸையும் இவங்க வந்து விசிட் பண்றாங்க. இந்த விசிட் பண்ற இந்த காலேஜஸோட இவங்க வந்து டை அப் வச்சுக்கிறாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கம்பெனிஸே டிசைன் பண்ண கோர்சஸையும் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. அந்த கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணோன்னா இந்த கம்பெனில கொடுக்குற ட்ரைனிங் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்னாடிலாம் ஃப்ரெஷர்ஸ் நியூ ப்ராஜெக்ட்ல அசைன் பண்றதுக்கு ரொம்ப நாள் டைம் ஆகும். இப்போ இந்த கோர்சஸ்லாம் இவங்க படிக்கிறதுனால 3 to 4 monthsல இவங்களை வந்து மெயின் ப்ராஜெக்ட்ல கம்பெனிஸ் வந்து அசைன் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஸ்மாலர் சிட்டிஸ்ல இருக்கிறவங்களை ப்ரிஃபர் பண்றதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்னு, பெரிய சிட்டிஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட சேலரி எக்ஸ்பெக்டேஷனை காட்டியும் ஸ்மால் சிட்டில இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேலரி எக்ஸ்பெக்டேஷன் குறைவா இருக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது, ஸ்மால் சிட்டிஸ்ல இருந்து வர்றவங்க ரொம்ப நாள் ஒரு கம்பெனில அசோசியேட் ஆகி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான காரணத்துக்காக இந்த மாதிரி சிட்டிஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க கம்பெனிஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல முக்கியமான ப்ராசஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ.